Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம கண்டிப்பா நம்ம மொபைல்ல Snapchat யூஸ் பண்றோம். சோ நிறைய பேர் இப்ப Snapchat யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டும் வராங்க. சோ இந்த Snapchatல நம்ம फ्रेंड्स கூட chat பண்ணுவோம். சோ இப்படி chat பண்றப்ப நமக்கு முக்கியமான फ्रेंड्ஸை நமக்கு chat பின் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். சோ அப்படி பின் பண்ணி வைக்கணும்னா எப்படி அதை chat பின் பண்றது, ஒருத்தவங்கள பின் பண்ணி வைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சட்டை நீங்கள் பின் பண்ண விரும்புகிறீங்க, அதாவது யாரை பின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சட்டுள்ள நீங்கள் போயிடணும். போனதுக்கு அப்புறமா சட்டுள்ள போனதுக்கு அப்புறமா மேலே கார்னர்ல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபைல்ட நேம் ஷோ ஆகும். அந்த நேம் ஒருக்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பாருங்க கார்னர்ல 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே பாருங்க முதல்ல உங்களுக்கு பின் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ரொஃபைல் நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் அந்த சட்டை பின் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது அந்த பர்சனை உங்களால் ஸ்னாப்சாட்டில் பின் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்படி பின் பண்ணும்போது அவங்களோட சட்டை உங்களுக்கு ஸ்னாப்சாட்லேயே முதல்ல ஷோ ஆகும். ஸோ என்ன மெசேஜஸ் வந்தாலும் மற்றவங்களோட மெசேஜ் வந்தாலும் அது பின் பண்ண மாதிரி முதல்லையே காட்டும். ஸோ இப்படித்தான் ஸ்னாப்சாட்டில் ஒருத்தவங்களை பின் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.